ஆன்மீக டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆன்மீக டாக்கீஸில் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீக தகவல்கள், அது ஏதான ஒரு இறைவனை பற்றியாக இருக்கலாம், இல்லை ஏதான ஒரு கோவில் பற்றியாக இருக்கலாம், இல்லை ஏதான ஒரு ஆன்மீக டிப்ஸாக இருக்கலாம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளுடைய நிகழ்ச்சியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியம் நம்ம துவங்கிறதுக்கு முன்னாடியும் விநாயக பெருமான் இவரை நம்ம வழிபட்டு தான் வேறு எந்த பூஜையோ இல்லை எந்த ஒரு நல்ல காரியத்தையோ நம்ம தொடங்குவோம். எனக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு விநாயகர் பற்றின ஒரு தகவலோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். விநாயகர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு க்யூட்டான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விநாயகர் அப்படின்னாலே ஒரு பயம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க நம்மளோட ஒரு ஃப்ரெண்டாக தான் எப்போவுமே நம்ம ஒரு ட்ரீட் பண்ணுவோம். விநாயகர் எப்படி வந்தார் அண்ட் இவருக்கு மட்டும் ஏன் மனிதனோட முகம் இல்லாமல் யானையுடைய முகம் எதுக்காக வந்தது? ஏன்னா இறைவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் இந்த எபிசோடில் பார்க்கலாம். பார்வதி தேவி ஒரு டைம் குளிக்க போகும்போது நந்தி தேவனை காவலுக்கு இருக்க வச்சுருக்காங்க. யாரையுமே நீ உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் சிவபெருமான் வந்தோடனே நந்தி தேவர் கேட்கவா வேணும், சிவனுடைய விசுவாசி இல்லையா? சிவபெருமான் வந்தோடனே உள்ளே அனுமதிச்சிட்டாரு. இதுக்காக வருத்தப்பட்ட பார்வதி தேவி அப்போ சிவன் சமாதானப்படுத்துகிறாரு. எப்படின்னா, நான் உன்னோட கணவன் தானே, அதனால தான் நந்தி என்னை உள்ளே அனுமதிச்சாங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தினார். சமாதானம் ஆனாலும் பார்வதி தேவிக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு மன வருத்தமும் இருந்துதான். அப்போது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மஞ்சளை பிடித்து ஒரு குழந்தையாக உருவாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு உயிரையும் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளையார் வந்ததுக்கப்புறமா பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, இன்னொரு நாள் குளிக்கும் போது அதே மாதிரி நீ வெளியவே நில்லு, யார் வந்தாலும் உள்ளே அலோ பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பிள்ளையாரும் என்ன பண்ணியிருக்காரு, அம்மாக்காக காவல் இருந்திருக்காரு. அப்போ சிவபெருமான் வரும்போது உள்ளேயே விடலையா. ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான வாக்குவாதமே நடந்திருக்கு. சிவபெருமான் நான் பார்வதியுடைய கணவர் அப்படின்னு சொன்னாலுமே யாராக இருந்தாலும் சரி என்னுடைய அம்மா உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வெளியவே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் விநாயகருடைய தலையை துண்டமாக வெட்டி எரிஞ்சிருக்காரு. இதை பார்த்த பார்வதி தேவி பதறி போய் அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏங்க இவங்க நான் உருவாக்கின குழந்தை, எனக்கு எப்படியாவது விநாயக பெருமான் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, வடக்கு பக்கமாக யார் தலை வச்சு படுத்திருக்காங்களோ அவங்களுடைய தலையை கொண்டு இந்த குழந்தைக்கு பொருத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எங்கெங்கேயோ தேடியிருக்காங்க, அலைஞ்சிருக்காங்க. கடைசியில் பார்த்தா வடக்கு பக்கமாக ஒரு யானை தலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. அந்த யானையுடைய தலையை வெட்டி விநாயக பெருமானுக்கு வச்சுருக்காங்க. அப்படி தான் விநாயக பெருமானுக்கு யானையுடைய முகம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதைகள்லாம் கூறுறாங்க. அப்பயுமே பார்வதி தேவிக்கு, நான் எவ்வளோ அழகாக குழந்தை உருவாக்கினேன், இப்படி யானையுடைய முகத்தில் இருக்கே அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கும். இதுவும் என்னுடைய திருவிளையாடலில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜமுகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன், அவர் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாருமே ரொம்ப கொடுமையாக கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்காரு. பிரம்மா கிட்ட இவர் ரொம்பவே உஷாராக ஒரு வரத்தையும் வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் ரெண்டு பேராலையும் உடலுறவு கொண்டு பிறக்கப்பட்ட எந்த ஜீவனாலையும் எனக்கு அழிவே இருக்கக்கூடாது அப்படின்ற வரத்தை கேட்டிருக்காரு. பிரம்மாவும் துருத்துருன்னு ஏதோ ஒரு இதில் கொடுத்துட்டார் போல. அந்த வரம் வாங்கினதுக்கு அப்புறமா அவருடைய அந்த அசுர குணம் இன்னும் பெரிதாகி எல்லாரையுமே ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை அறிந்த சிவபெருமான் அதுக்கான திருவிளையாடலாக தான் விநாயக பெருமானையே அவர் உருவாக்கியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமான்
ஆண் பெண் 2 பேருடைய ஒரு உடல் உறவுல உருவான குழந்தை இல்ல. அவர் தனித்து பார்வதி தேவி அதுவும் மஞ்சளை பிடித்து வைத்து அதற்கு உயிர் கொடுத்த ஒரு உயிர் தான் விநாயக பெருமான். அதனால விநாயகர் தான் சரியான ஆப்ஷன் இந்த அசுரனை வந்து வதம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு புரிய வச்சிருக்காங்க. அதே மாதிரி விநாயக பெருமானும் அந்த அசுரனை வதம் செஞ்சு வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. தேவலோகத்துக்கு மன நிம்மதியும் கிடைச்சது. இப்படிதாங்க இறைவனுடைய திரைவிளையாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து இப்போ மற்றதுக்காவது ஒரு உருவம் இருக்கும், இல்லை மற்றது நம்ம ஒரு பொம்மை வாங்கி வைப்போம், இல்லை மற்றது ஒரு சிலை வடிவமாக நம்ம வந்து வழிபடுவோம், ஃபோட்டோஸ் வந்து வைப்போம். ஆனால் பிள்ளையார் மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல போகிற போக்கில் நீங்கள் ஒரு மண்ணை வந்து பிடிச்சி வச்சிங்கனாலும் சரி, இல்லை ஒரு மஞ்சள் வந்து பிடிச்சி வச்சிங்கனாலும் சரி, அவர் வந்து விநாயக பெருமானாக மாறி நமக்கான அருளை வந்து நிச்சயம் வந்து வழங்குவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு நிறைய பூஜைகளும் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா சங்கடஹர சதுர்த்தி பூஜை. ஸோ இப்படி தான் விநாயக பெருமான் தோன்றிய கதையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு புராணத்தில் சொல்கிறாங்க. சரி, விநாயக பெருமானை நம்ம இறுக்கமாக கட்டிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விரதங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமானது சங்கடஹர சதுர்த்தி. ஸோ சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய சதுர்த்திசையில் வரக்கூடிய நாள் தான் சங்கடஹர சதுர்த்தியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை எப்படி வந்து இருக்கிறது, எதனால் இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம் வந்தது அப்படின்றதுக்கும் ஒரு கதை சொல்கிறாங்கங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்ப்பதற்காக பிரம்மதேவன் போயிருக்காரு. போகும்போது நாரதர் வந்து ஒரு கனியை கொடுத்துருக்காரு. அந்த கனியை பார்த்ததும் பிரம்மா சும்மா இல்லாமல் இதை முருகனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல விநாயக பெருமானுக்கும் கோபம் வந்தது. ஏன் எனக்கு மட்டும் கனி கிடையாதா, முருகனுக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார். ஸோ ஐயோ நம்ம வந்து தெரியாமல் விநாயக பெருமானுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு அவர் வந்து மன்னிப்பும் கேட்டார். தோப்புக்கரணம் அப்படின்னு போடுறதுக்கு பின்னாடியுமே ஒரு சயின்ஸ் ரீதியான விஷயமும் இருக்குங்க. நம்ம வந்து வலது கையை இடது காதுலையும் இடது கையை நம்மளுடைய வலது காதுலையும் வச்சு தோப்புக்கரணம் இடுறோம் இல்லைங்களா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடமைக்கு சும்மா இப்படி வச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நல்லா வந்துட்டு தோப்புக்கரணம் கீழே உட்காந்து எழுந்திக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டு பகுதி மூட்டு வந்து அவ்வளோ வந்து வலிமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய விரல்கள் ரெண்டையுமே இப்படி கிராஸில் வச்சு நம்ம வந்து காதை பிடிச்சு கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுமே ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சயின்ஸ் ரீதியான விஷயங்கள். அதே மாதிரி உடல் எடை, நம்மளுடைய தொப்பை வந்து குறையணும் அப்படின்னா தோப்புக்கரணம் கட்டாயமாக போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து மறுபடியும் வந்து சங்கடஹர சதுர்த்தி டாபிக் பார்ப்போம். ஸோ எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விநாயகர் வந்து பழத்தை வந்து கொடுக்கல அப்படின்னால கோபம் பட்டார் இல்லையா. ஸோ இவரும் வந்து தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பும் கேட்டார். மன்னிப்பு கேட்கும் போது இதை பார்த்து ஏளனமாக கிண்டல் பண்ணியிருக்காரு சந்திர பகவான். ஸோ அப்போது விநாயகர் மன்னிப்பு கேட்டதுமே அவருடைய கோபம் எல்லாம் பஸ்பமாக பொசுங்கி போயிடுச்சு. ஆனால் சும்மா இல்லாமல் சிரிச்சார் பார்த்தீங்களா கிண்டல் பண்ணி. அந்த சந்திரன் மேலே விநாயகருக்கு கோபம் திரும்பிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரியவங்க இருக்கக்கூடிய ஒரு சபையில் எப்படி இப்படி அநாகரிகமாக சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் சந்திர பகவானுக்கு ஒரு சாபமே கொடுத்துட்டாரு. நீ இதுக்கப்புறம் வந்து உன்னுடைய ஒளி வந்து இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடாது, நீ மறைந்து போ அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அப்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். ஏன்னா நம்ம வந்து சூரியன் வர நேரமும் சந்திரன் வர நேரத்தை வச்சு தான் அந்த திதி என்ன, இப்போ எந்த நேரம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கணிச்சிட்ருப்போம். ஸோ இப்போ வந்து பகல் எது இரவு எது, அதே மாதிரி பௌர்ணமி எப்போ, எதுவுமே வந்து யாருக்குமே வந்து தெரியாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ விநாயகர்கிட்ட கேட்டிருக்காங்க, பாவம் சந்திரன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, ஸோ அவருக்கு நீங்கள் சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விநாயக பெருமான், சரி எனக்கு வந்து சந்திர பகவான் ஒரு விரதத்தை கடைபிடிக்கணும், என்னுடைய மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. ஸோ அதே மாதிரி ஒரு 22 வருட காலங்களாக சந்திர பகவான் அந்த மந்திரத்தை ஜபிச்சு விநாயக பெருமானுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சாப விமோச்சனம் பெற்றிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அதே திதியில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் சங்கடஹர சதுர்த்தியை வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருகம்புல் மாலை, அருகம்புல் பூ இதெல்லாமே வச்சு
நம்ம வந்து சாமி கும்பிட்டாலே போதும். இவ்வளோ தான் பண்ணணும், பெருசா வந்து எனக்கு வந்து மாலை வேணும், வஸ்திரம் வேணும் அப்படிலாம் அவர் வந்து கேட்க மாட்டாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவலு, பொரிகடலை இந்த மாதிரியான பிரசாதங்களையும் அவருக்கு வந்து நெய்வேத்தியமா வைக்கலாம். அண்ட் அவர் வந்து மோதக பிரியர் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால நம்ம வந்து கொழக்கட்டை, பாயாசம் இந்த மாரி நம்மளால என்ன முடியுதோ, அத மனசார நம்ம வந்து இப்போ முதல் வாரம் இந்த மந்த் நான் வந்து ஆரம்பிக்க போறேன் சங்கடஹர சதுர்த்தி விரதத்த அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அன்னைக்கு தேதியில ஒரு பெரியவங்கள கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, விநாயக பெருமான நான் ஏற்கனவே சொன்ன மாரி சும்மா ஒரு மஞ்சள்ல வந்து நீங்க புடிச்சு வச்சாலே போதும். அங்க விநாயகருடைய அருள், விநாயகருடைய கடாட்சம் கண்டிப்பா இருக்குங்க. ஸோ அவருக்கு நீங்க வந்து ஸ்லோகன் சொல்லி, அவருக்கான பிரசாதத்த நீங்க வந்து செய்யலாம். செஞ்சு நீங்க வந்து தொடர்ந்து வந்துட்டு இந்த சங்கடஹர சதுர்த்தி பூஜைய கரெக்ட்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு விஷ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு மனசுல வச்சுக்கணும். இப்போ அது வந்து வேலையா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய குழந்தை நல்லா படிக்கிறதுக்கா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து திருமணம் வந்து தடையா இருக்கலாம். இப்படி ஏதான ஒரு காரணம், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இத்தனை வாரங்கள் தொடர்ந்து நான் வந்து விரதம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க முழு மனதா பக்தியோட நீங்க விநாயக பெருமான வழிபட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமா தீரும். இதுதான் ஐதீகம். ஓகே நேயர்களே, இன்றைக்கு இந்த எபிசோட் உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.